அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் அளப்பெரியதுமாக விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கமானது நம்முடைய மர்மை வெற்றிக்கு பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களில் மிக மிக முக்கியமானது, முஸ்லீமோ முஸ்லீம் இல்லையோ அவன் எந்த மனிதனாக இருந்தாலும் தவிர்க்க முடியாதது எதுவென்றால் நம்முடைய மரணத்தை பற்றி நம்ம மறக்க கூடாது என்பதுதான். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மரணம் மறந்த மனிதன் என்பதுதான். பொதுவாக இது போன்று தலைப்புகள் கொடுக்கப்படுவதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், தனித்தனியாக பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை, பல விஷயங்களை நாம் பயான்களிலே பேசுவோம். ஆனால் இந்த மரணம் என்று சொல்வதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், நம்மிடம் இருக்கிற எல்லா விதமான தீமைகளுக்கும் மிகப்பெரிய அளவில் குறைவு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும், நாம் செய்யக்கூடிய நன்மைகளில் எந்தெந்த நேரங்களில் எல்லாம் நாம் அலட்சியமாக இருக்கிறோமோ இந்த நன்மையை இப்பொழுது ஏன் செய்ய வேண்டும், அடுத்த வருடம் செய்தால் என்ன, அடுத்த மாதம் செய்து கொள்ளலாமே என்று ஷைத்தான் நம்மிடம் அந்த தள்ளி போடக்கூடிய அந்த பழக்கத்தை கொடுப்பான் இல்லையா, அந்த நேரத்தில் எல்லாம் அவனுடைய அந்த பிடியிலிருந்து விலகி நீங்கள் நல்ல வழியில வர வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதரும் இந்த மரணத்தினுடைய சிந்தனையை பற்றி ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக தான் அந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குன் ஃபி துன்யா இப்னு உமரே கஅன்னக கரீப், நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு அந்நியனை போன்று இருந்து கொள், வெளிநாட்டவரை போன்று இருந்து கொள், அவ் ஆபிரு சபீல், அல்லது ஒரு வழிபோக்கனை போன்று, சாதாரணமாக ரோட்ல நடந்து போற மாதிரி இந்த உலகத்தை கடந்து போவது போன்று இருந்து கொள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு என்ன பொருள் என்று நீங்கள் ஆழமாக விளங்க வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு, இங்கிருந்து பயணத்தில் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு சவுதிக்கு சம்பாதிக்கிறதுக்கு போறாங்க. 5 வருடமும் அங்க இருக்கலாம், அல்லது பல வருடங்கள் வந்து சென்று 30-40 வருடங்கள் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் இங்கு இருப்பார்கள். இப்ப நாம என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம இங்கிருந்து வெளிநாட்டிற்கு செல்வது வருமானம் பார்ப்பதற்கு தான், சம்பாத்தியம் செய்வதற்கு தான். அங்கே வெளிநாட்டிலே சென்று அங்கேயே வீடு வாங்கி அங்கேயே குடிபெயர்ந்து நம்முடைய பிள்ளை, மனைவி, அம்மா எல்லா நபர்களையும் அங்கே வைத்து அழகு பார்க்க வேண்டும், வெளிநாட்டில் உள்ள இடங்களை எல்லாம் வளைத்து பிடித்து அங்கு நாம் ஒரு பூர்வீகதாரியாக மாற வேண்டும் என்கிற சிந்தனையில யாரும் போறது கிடையாது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, அங்கு போயிருக்கக்கூடிய நாம் அங்கு கிடைக்கக்கூடிய சம்பாத்தியத்தை வைத்து ஊரில் இடம் வாங்க வேண்டும், ஊர்ல வீடு கட்டி சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம போறோம். இளம் வயதுல போயிட்டு முதிய வயதுல திருப்பி வருகிறார்கள், மொத்தமாக முடித்து விட்டு. அப்படி வரும்பொழுது கூட இந்த ஊருக்கு நம்ம திருப்பி வரணும் என்கிற அந்த சிந்தனையோடு தான் வர்றோம். இது மாதிரி தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை. எப்படி நாம எவ்வளவு காலங்கள் எவ்வளவு ஆசையா அங்கு போனாலும், பல கனவுகளோடு ஆண்களை அங்கு நீங்கள் அனுப்பினாலும் கூட, எவ்வளவுதான் கனவுகளை அவர்கள் சுமந்து கொண்டு சென்றாலும் இறுதியில ஊரை நோக்கி தானே வருகிறார்கள். அதுபோலதான் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, நாம் இந்த உலகத்தில் வாழும் போது நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்ம நல்லா சம்பாதிக்கணும்னு நமக்கு தோணலாம், நம்ம நிறைய சொத்து பத்து சேர்க்கணும்னு தோணலாம், பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அவனை செட்டில்ட் ஆக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். என்ன நினைச்சாலும் சரி, நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் இங்கிருந்து போகத்தான் போகிறீர்கள் என்கிற சிந்தனை உங்களுக்கும் இருக்க வேண்டும், எனக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சரியா இருப்போம். மாறாக சில பேரை நீங்க பார்க்கலாம், இங்கிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க, அவர் போனா அங்க போய் ஒழுங்கா சம்பாதிக்காம இங்க இருக்கிறதோட மோசமா போயிடுறான். அங்க போய் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அங்க போயிட்டு ஊதாரியா திரியிறான், காசு எவ்வளவு சம்பாதிக்கிறான் வீட்டுக்கு சொல்ல மாட்டான், எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணால் வீட்டுக்கு கொடுத்து விட மாட்டான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
அவன் வெளிநாட்டுக்கு போயிருப்பது சம்பாதிப்பதற்கென்று விளங்கவில்லை, ஊரை சுற்றுவதற்கென்று விளங்கி வைத்திருக்கிறான். சந்தோஷமா இருக்கிறான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அதனாலதான் அங்க ஊதாரியா இருக்கிறான், நோக்கத்தை மறந்து வேற வழியில சென்றுட்டு இருக்கிறான். இப்ப இந்த உலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய நாம நம்முடைய ஆயுள் காலம் எவ்வளவு நாள் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நம்முடைய மரணம் எப்பொழுது வரும் யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது. எந்த இடத்துல மரணிப்போம் எவருக்கும் தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய வேளையில இந்த அற்ப உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வெளிநாட்டில் இருந்து நாம் இன்னும் சிறிது காலத்தில் செல்ல போகிறோம் என்று ஒரு மனிதன் நினைப்பானோ, ஒரு ஆண் நினைக்க வேண்டுமோ, அது போலதான் இந்த உலகத்தில் வாழுகிற ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நினைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு இந்த சிந்தனையை சஹாபாக்களுக்கு மத்தியில் அழகாக ஊட்டி இருக்கிறார்கள். ஒரு சம்பவத்தை நீங்க கவனிக்கணும். அதாவது ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மறுமையில வெற்றி பெற வேண்டும், அதற்காக எனக்கு நீங்க வழியை சொல்லுங்க என்று அவர் கேட்கிறார். அப்போ அந்த சஹாபி சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்விட்ட திருப்பி கேட்கிறாங்க, மா அஅதத்தலஹா, நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தில் இருக்கணும்னு சொல்லுகிறாய், அதுக்காக வேண்டி நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிற? என்ன அமல்களை செஞ்சிருக்கீங்க? என்ன தொழுகையை செஞ்சிருக்கிறீங்க? எவ்வளவு சக்காத்து கொடுத்திருக்கீங்க? இப்படி எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுருக்கமாக கேட்கிறார்கள். மா அஅதத்தலஹா, நாளைக்கு மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நீ என்ன செய்திருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வி இருக்கிறது இல்லையா, இது அந்த சஹாபிக்கு மட்டும் உள்ளது கிடையாதுங்க, நமக்கும் சேர்த்து உள்ளதுதான். நீங்க நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி உங்களுக்கானது. மா அஅதத்தலஹா, மறுமையில வெற்றி பெறுவதற்கு நீ என்ன செஞ்சிருக்கிறன்னு அவர்கிட்ட கேட்டாங்களே, அதே கேள்வி எனக்கானது, உங்களுக்கானது, உங்களுடைய பிள்ளைகளுக்கானது. அப்போ எல்லா நபர்களும் யோசிக்கணும், நாளைக்கு மறுமையில நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம என்ன செஞ்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியை ரசூலுல்லாஹ் கேட்டுட்டாங்களா? கேட்ட உடனே அந்த சஹாபி உடனடியாக பதில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எதையும் செய்யவில்லை, இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதராகிய முகம்மதாகிய உங்களையும் நேசித்திருக்கிறேன், இதை தவிர வேறு எதுவும் என்கிட்ட இல்லைன்னு சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றாங்க? மஅமன் அஹ்பப்த, நாளைக்கு மறுமையில நீ யாரை நேசித்தாயோ அவர்களுடன் இருப்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அந்த சஹாபி இடத்துல நீ என்னப்பா செஞ்சிருக்கன்னு கேட்கும் பொழுது நாம மனசுல என்ன நினைக்கிறோம் என்றால் அவர் என்ன சொல்லி இருக்கணும்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நான் கரெக்டா 5 வேளை தொழுதுருவேன் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அல்லது என்கிட்ட இருக்கிற பெரிய பெரிய பொருளாதாரத்துக்கெல்லாம் நான் சக்கத்தை முறையா கொடுத்துட்டேன் என்று அவர் சொல்லி இருக்கலாம். அல்லது நான் இத்தனை போர்கள்ல கலந்து கொண்டேன் என்று அவர் மிகப்பெரிய பட்டியலை போட்டிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் என்கிட்ட அல்லாஹ் ரசூலினுடைய விருப்பம் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூலை முறையாக விரும்பக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் அந்த மறுமைக்குண்டான தயாரிப்பை சரியாக செய்ய ஆரம்பித்து விடுவோம். இதுதான் அதுக்குண்டான அர்த்தம். யாரெல்லாம் மறுமையினுடைய அந்த மரணத்தினுடைய சிந்தனையை மறந்து வாழுகிறோமோ அவர்கள் அல்லாஹ் ரசூலினுடைய அந்த விருப்பத்திற்குரியவர்களாக இருக்க முடியாது. நாளைக்கு மறுமையில நாம மறுமையில வெற்றி பெறுறதுக்கு என்ன செய்யணும் அதை நமக்குள்ள செய்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில நம்ம எவ்வளவு விஷயங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி எவனாவது ஒருவன் ஒரு தவறான கருத்தை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் உடனடியாக அந்த கருத்திற்கு நாம மிகப்பெரிய அளவுல பதிலடி கொடுக்கிறோம். சமீப ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட நம்ம எல்லாரும் ரொம்ப மறந்துருக்க மாட்டோம். இந்த கல்யாணராமன் சொல்லி ஒரு எச்சக்கலை ஒருத்தன் இருக்கான் தமிழ்நாட்டில். இவன் என்ன செஞ்சான்? ரசூலுல்லாஹ்வை பத்தி தப்பா பேசினான். பேசுனதுக்கு நம்முடைய இஸ்லாமியர்கள், ஆண்கள், பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லா நபர்களும் வெயிலில் நின்றோம். அதிகமாக வீட்டை விட்டு வெளியில் பழக்கப்படாத இஸ்லாமிய பெண்கள் கூட அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டோம். ஏன்? ரசூலுல்லாஹ் பத்தி பேசிட்டான், என்னுடைய தூதரை பத்தி தப்பா பேசிட்டான், என்னுடைய தூதர் என் உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த உயிரை விட மேலானவர் பேசுறேன், நான் எப்படி பொறுப்பேன்?
என்னை ஒருவன் தாக்கினால் கூட நான் பொறுத்துக் கொள்வேன், தூதரை பற்றி பேசினால் என்னால் பொறுக்க முடியாது. அப்படின்னு தானே வந்து நின்றோம். அப்படி நின்றது உண்மை என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரின் நேசத்தினால் தான் வந்தோம். நான் யார் கூப்பிட்டு வரல, ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க அப்படின்னு என்னை நண்பர் கூப்பிட்டனா நான் வரல. ரசூலுல்லாஹ் பத்தி இப்படி பேசிட்டா என்று அல்லாஹ்வுடைய தூதரின் கண்ணியம் காக்க தான் வந்தேன் என்பது உண்மையாக இருந்தால் நாம் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா இல்லையா கேள்வி, உன்னுடைய மரணத்துக்காக நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிறன்னு சொல்லி. அந்த கேள்வி எனக்கானது. நான் என்னுடைய மரணத்தை மறக்காமல் அதற்காக என்ன செஞ்சிருக்கிறேன்னு யோசிச்சு பார்க்கணும். அப்படி நீங்க யோசிச்சாதான் உண்மையிலே ரசூலுல்லாஹ் நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் உங்களுக்கு மத்தியில ஆலோசித்துக் கொண்டால் தான் அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை என்ன? நம்முடைய சமுதாயத்திலே கொஞ்சம் அந்த பேச்சை குறைச்சுக்கணும், சத்தம் குழந்தைங்க பக்கமும் சத்தம் வருது, பெரியவங்க பக்கமும் சத்தம் வருது. சரி கவனிங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அளவுக்கு அழுத்தமா கேட்கிறாங்களே, இந்த கேள்விக்கு நாம என்ன பதில் வச்சிருக்கிறோம்? அந்த சஹாபி சொல்லிட்டாரு, அல்லாஹ்வே ரசூலை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நேசிக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் ரசூல் சொன்னதை நான் எடுத்து செய்வேன், அதுக்கு அர்த்தம். அவர் செஞ்சாரு சொல்லிட்டாரு, ரசூலுல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல கேள்வி கேட்கப்படுது, நீ என்னப்பா செஞ்சிருக்க? நான் என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் சொல்வதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் அவர்கள் சொன்னதை செய்ய வேண்டும். மரணத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல வகைகளிலே நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறார், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, மக்களே நீங்கள் எந்த மரணத்தை விட்டு ஓட நினைக்கிறீர்களோ, மௌத்தே வேணாம், உடம்பு சரியில்லாம போயிருச்சு டாக்டர் சொன்ன உடனே, இன்னும் ஒரு வாரம் தான்ப்பா உனக்கு உயிரோடு இருப்பேன்னு சொல்லி மருத்துவர்கள் நம்ம இடத்துல சொன்ன உடனே ஒவ்வொரு மருத்துவமனையாக தாண்டி தாண்டி ஓடுகிறோம். ஏன்? எப்படியாவது ஒரு வாரத்துக்கு மேல வாப்பா உயிரோடு இருந்த மாட்டாங்களா? ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் நம்முடைய அம்மா இருந்துட மாட்டாங்களா? நம்முடைய பையன் நம்மளோட இருந்துட மாட்டானா? ஒரு நாள் கூடுதலா இருந்தா போதுமே என்கிற ஒரு ஆசையில ஒவ்வொரு மருத்துவமனையாக நாம் நம்முடைய பிள்ளைகளை தூக்கி கொண்டு அலைவதை பார்க்கிறீர்கள். தப்பு கிடையாது, பார்க்கலாம் தான். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நீங்க எங்கதான் போனாலும் சரி, எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, முலாக்கிக்கும், மரணம் கண்டிப்பா உங்களை விரட்டி பிடித்துதான் தீரும். இதான் உண்மை. பேசுகிற நானாக இருந்தாலும் சரி அல்லது கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லா நபர்களும் ஒரு நாளைக்கு மௌத்தா தானே ஆக போறோம். அப்ப மௌத்தா போறோம் சொன்னா அந்த மௌத்துக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு யோசிக்க வேணாமா? அந்த மரணத்தை பற்றிய ஒரு சிந்தனை இல்லாமல் மறந்தவர்களாக இருந்தால் நாம் எப்படி மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று யோசியுங்கள். ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படை தகுதி என்ன? நாளைக்கு மறுமையில் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஐங்கால தொழுகை, 5 வேளை சரியா தொழுது இருக்கணும். அப்படி அவன் தொழுது இருந்தாதாங்க மறுமையில் அவன் முதல் கேள்வியில பாஸ் ஆக முடியும். ரசூலுல்லாஹ்வே அதான் சொல்லி காட்டுறாங்க. நாளைக்கு மறுமையில ஒரு அடியானுக்கு கேட்கப்படுகிற முதல் விசாரணை, முதல் கேள்வி எது தெரியுமா? அஸ்ஸலாத்துல் மக்தூபா, கடமையான தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் கேட்பான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. நம்முடைய மரணத்தை நாம் மறக்காதவர்களாக இருந்தால், நானும் ஒரு நாளைக்கு மௌத்தா தானப்பா போறேன்னு சும்மா சொல்லுவாங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, இவ்வளவு சேர்த்து என்ன செய்ய, 4 வீடு கட்டிட்டேன், எல்லா பிள்ளைக்கும் நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், இன்னைக்கு அவரு நான் மௌத்தா தானே போறேன். அது சொல்றதுக்கு நல்லா இருக்கும், எல்லாரும் சொல்லுவோம் தான். அதுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? இப்படி சொல்லக்கூடிய எல்லாரும் தொழுகையில சரியா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆண்கள் பெண்கள் என எல்லா நபர்களையும் சேர்ந்து கூட நம்ம பார்க்கலாம். இங்க கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து 150 நபர்கள் வரை இருக்கிறோம். இங்க உள்ள நபர்கள்ல எத்தனை பேரு ஐவேளை தொழுகை முறையாக தினசரி நிறைவேற்றுறோம்? இங்க ஆண்கள் பகுதியில் சொல்லுங்க ஜி. நான் 5 வேளை தொழுகிறேன், நான் கை தூக்குறேன். ஆண்கள் பகுதியில் சொல்லுங்க. இல்லன்னு சொன்னா கை தூக்குறேன்னா அது ஒரு தவறு கிடையாது, சும்மா கேட்கறதுக்காகத்தான், சுய பரிசோதனைக்காக கேட்டுக்கிறேன். பெண்கள் பகுதியிலே அப்படி கேட்டோன்னு வைங்க, பாதிக்கு பாதி தொழக்கூடியவர்களாக இருக்கலாம், மீதி பாதி உள்ளவர்கள் ஐவேளை தொழுகை முறையாக நிறைவேற்றாதவர்களாக கூட இருக்கலாம்.
அது நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக நாட்டு நடப்பு அப்படித்தான் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன கவனிக்கணும் தெரியுமா? அப்படி தொழுகை விடக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நாம நமக்கு மத்தியிலே நினைச்சுக்கிற வேண்டியதான், நமக்கு மரணத்தினுடைய சிந்தனை இல்லை. தொழாம மௌத்தா போயிட்டா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் முதல் கேள்வி கேட்பானே, அந்த கேள்விக்கு அங்க போயிட்டு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல முடியாம திணறி போய் நிப்போமே, அந்த பயம் நமக்கு இல்லை. அதனாலதான் தொழுகாம இருக்கிறோம். அதுல எப்படி நம்ம சொல்றோம்? பெண்கள் இடத்துல சில இடங்கள்ல நம்ம கேள்விப்படக்கூடிய செய்தி, தொழுகைகள்ல விடுதல் ஏற்பட்டுருது. ஃபஜ்ர் தொழுகலை, ஏங்க தொழுகலை அப்படின்னு கேட்டா ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கிட்டமா, எழுந்திருக்க முடியல. சரி, லுகர் ஏன் தொழுகலை? லுகருக்கு வீட்டுல சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன், சாப்பாட்டு வேலையில மும்முரமா இருந்தேன், இதனால என்னால தொழுக முடியல. சரி, அசர் தொழல. அசர் எங்க தொழல? அசருக்கா இப்பதான் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான், அவனுக்கு டீ போட்டு கொடுக்கணும், அவனுக்கு டியூஷன் அனுப்பணும், பிஸ்கட் வச்சு கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும்ல, இதனால தொழ முடியல. சரி, மகரிப் இஷா ஏன் தொழுகல? இது ரெண்டுக்கும் ஒரே காரணம் தான். மகரிப் இஷா 6 மணிக்கு போடுற நாடகத்தை 10 மணி வரை என்ன செய்வான், 10-12 மணி வரை நடத்துறான். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல இதுல ரொம்ப கொடுமை என்னன்னு சொன்னா, தௌஹீது குடும்பங்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய வீடுகளிலே இந்த நாடகம் என்கிற போதையை பிரிக்க முடியல. சில ஆளுக்கு என்ன செய்வானா, இந்த குடி சிகரெட் இதுக்குலாம் அடிமை ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை கூட சீக்கிரத்துல வெளியே எடுத்துடலாம். கஞ்சாக்கு அடிமை ஆயிட்டான்னு வைங்களேன், முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு கஞ்சா ஊர்ல எங்கேயுமே கிடைக்காதுன்னு தெரியும், அந்த இதுக்கு அடிமை ஆயிட்டான்னு சொன்னா இங்க இருந்து பட்டுக்கோட்டை கூட சைக்கிள்லயே போய் கூட வாங்கிட்டு வந்துருவான். போவாங்க, அந்த அளவுக்கு அதனுடைய ஒரு தாக்கம் வீரியமா இருக்கும். சைக்கிள்ல நடந்தே போய் வாங்கிட்டு வந்துருவான். அந்த மாதிரி அவனை அது எவ்வளவுதான் அவன் விலக வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, நினைக்காவிட்டாலும் சரி, ஈர்க்கும் என்று சொல்வார்கள். அதுபோல இன்றைக்கு பெண்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய போதையாக சினிமா படங்கள்லாம் விலகிருச்சு. இந்த நாடகம் இருக்கிறோம் பார்க்கும், அதை பார்க்கும் போது நம்ம நினைக்கணும், நாம இதை பார்த்துக்கிட்டு தொழுகையை கட்டடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோமே, இப்படியே மௌத்தா போயிட்டா நம்முடைய நிலை என்ன? நீ கடைசியா மரணிக்கும் பொழுது என்னமா செஞ்சன்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான், நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அல்லாஹ்விடத்துல போய் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று யோசியுங்கள். அதுல இன்றைக்கு இருக்கிற அந்த சீரியல்கள்லாம் யூடியூப்ல நம்ம யாராவது பயானு மற்ற வீடியோக்கள் பார்க்க போனா அப்படியே போடுறான். எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இருக்கிற திரைப்படத்தை விட கேவலமாக இருக்கிறது. இன்னைக்கு சினிமா படம் எடுக்கிறான் இல்லைங்க, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த நாடகங்கள் அவ்வளவு ஒரு அசிங்கங்களையும் அவ்வளவு இழிவுகளையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து வீட்டிலே கொட்டுகிறது. இது நமக்கு தேவையா? எத்தனை வீடுகள்ல ஒரு ஆண் என்ன செய்யறாருன்னா, ரோட்ல நடந்து போகும்போது பாக்குறோம், நைட்டு 12 மணிக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிறார், வீட்டை விட்டு வெளியே தூங்காம. ஏன்பா இந்த டயத்துல வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, என்ன தம்பி போட்ட நாடகத்தை திருப்பி திருப்பி போடுறாங்க, எங்க அம்மா நாடகம் பாக்குறாங்க, டிவி ஆஃப் பண்ண சொன்னா சண்டைக்கு வராங்க அப்படிங்கிறாரு. இன்னும் சில வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா உண்மையா நடந்த சம்பவங்க, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, மாமியா மருமக இருக்காங்க. நாடகத்துல மாமியா மருமக சண்டையை காட்டிட்டான், உங்க 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டாரு, விளையாட்டுக்கு தான், சீரியஸா இல்ல, சும்மா சாதாரணமா, இந்த இப்படி பார்த்து பார்த்து தான் நிறைய குடும்பம் நாசமா போகுது அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதனாலேயே இவருக்கும் இவருடைய தாய்க்கும் இன்னைக்கு வரை பேசாத அளவுக்கு பிரச்சனை. அப்ப இந்த நாடகம்ன்றது அதுல என்னதான் இருக்குது சொல்லுங்க? அதுல தமிழ்ல இருக்கிற நாடகத்தை இன்னும் பார்த்து தீர்க்க முடியல, இதுல இந்தியில இருந்து வேற டப் பண்ணி போடுறான். இவ்வளவு மோசமாக நம்முடைய காலத்தை நாம் கழித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் போய் பதில் சொல்ல இயலாது. ஏன் தொழுகலன்னு கேட்கும் போது நான் சமையலாக்குறேன்னு சொல்ல முடியாது. ஆண்கள் இடத்துல ஏன் தொழுகல நல்லா கேட்கும் பொழுது நான் டியூட்டியில பிஸியா இருந்தேன், கடையில ஆள் இல்லையா, அல்லா கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னு அல்லாஹ்விடத்துல சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் நாளை மறுமையிலே நாம் இந்த நம்முடைய மரண சிந்தனையை மறந்து தொழுகையில் அலட்சியமானவர்களாக இருந்தால் அங்க போய் எப்படி நிப்போம் தெரியுமா? அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க, ஃபீ ஜன்னாத்தின் யதஸாஅலூன், அதாவது சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்களாம், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்கிற நரகத்துல ஏன்பா கிடைக்கீங்கன்னு அல்லாஹ் அந்த சொர்க்கவாசிகள் கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், அவங்க சொல்லக்கூடிய வாசகத்தை யாரெல்லாம் தொழுகை விடக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் நன்றாக கவனியுங்கள். நரகத்தில் கிடக்கிறவன் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? நான் கொலை பண்ணிட்டேன்,
கொள்ளை அடிச்சுட்டேன், ஊர் சொத்தை அடிச்சு சும்மா பேர்ல பாத்தியா ஓதுன, இதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். அவன் சொல்ற விஷயம் 2-3 விஷயங்கள் தான். அந்த சக்கரன்ற பெரிய நரகத்துல போய் கிடக்கான். அந்த நரகத்துல அவன் போனதுக்கு காரணம் என்னன்னா, காலு லம்னகும் மினல் முஸல்லீன், நாங்க ஊர்ல வாழும் பொழுது, உலகத்துல வாழும் பொழுது சரியான முறையில் தொழுகவில்லை. வலம் நகு நுதுஇமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்யவில்லை. அவன் சொல்றான், யாரெல்லாம் நாம உலகத்துல சரியா தொழுகையை கையில் எடுக்காம ஏதாவது மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் அதற்கு உதவாமல் கஞ்சத்தனப்பட்டு நம்முடைய பொருளாதாரத்தை சேர்த்து வைத்துக் கொள்கிறோமோ, அந்த மக்கள் யோசிக்க வேண்டும், இந்த வசனம் எனக்கானது, இந்த வசனம், இந்த எச்சரிக்கை நமக்கானது. தொழாதவர்கள் நரகத்தில் இப்படி புலம்புவாங்கன்னு சொன்னா, நான் தொழலைன்னா நான் தான் நாளைக்கு போய் புலம்ப போறேன்னு நான் நினைக்கணும். அவன் அப்படித்தான் புலம்புறான். தொழுகல, தான தர்மம் பண்ணல, வேற என்னதான் செஞ்சுட்டு இருந்த நீ? அதுக்கு அவன் பதில் சொல்றான், வகுன்னா நகூது மஅல் காயிதீன், வீணானவர்களுடன் சேர்ந்து நானும் வீணா ஊரை சுத்திட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள், அதிலும் நம்முடைய முத்துப்பேட்டை மாதிரி முஸ்லிம்கள் பெல்டா உள்ள பகுதி இருக்கு பாருங்க, ஒரு மஹல்லாக்களா இருக்கு இல்லையா, இங்குதான் இந்த கவலைக்குரிய செய்தி அதிகமா நீங்க பார்க்கலாம். என்ன நடக்குது? தகப்பனாரு இங்க இருந்து பயணத்துல போயிட்டு நல்லா சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சு வீட்டுக்கு காசு அனுப்புறோம். பையன் என்ன பண்றான்? அதை எப்படி செலவழிக்கணும் அவனுக்கு தெரியல. கையில காசு விளையாடுதுங்க, எப்படி செலவு பண்ணணும் தெரியல. அது எப்படி வீட்டுக்கு நன்மையா மாத்தணும் தெரியாது, அனுபவம் இல்ல. வேற எப்படி செலவழிப்பான் தெரியுமா? பெரும்பாலும் ஒரு சில பேர் கரெக்டா இருக்கான், பெரும்பாலும் எப்படி இருக்கு, அவனோட ஃப்ரெண்ட்ஸோட போறான், அவன் ஏதாவது ஒரு ஐபோன் அது இது லொட்டு லொசுக்குன்னு வாங்கிட்டு வந்து கையில வச்சிருவானா, இவன் இங்க இருந்து பாக்குறாரு, ஐபோன் வச்சிருக்கான், உடனே கேளு வாப்பாட்ட அப்படின்னு இங்க இருந்து போன் அடிக்கிறான், வாப்பா ஐபோன் வாங்கி கொடுங்க. அவர் வாங்கி கொடுத்துட்டா சரி, இல்லப்பா சம்பளம் வரல, இந்த கொரோனா டயத்துல ஒழுங்கா வேலை இல்லப்பா அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இல்ல நீங்க வாங்கி தரணும், இல்லாட்டி நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், இப்படி போயிடும். பேச மாட்டேன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறான், ஐயோ பையன் எதுவும் பண்ணிக்குவானோ, ஏதாவது சண்டை வீட்டுல இருக்க டிவி தூக்கி போட்டு உடைச்சிருவானோன்னு பயந்து அங்க இருந்து வேகமா செல்போன் வாங்குறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சு அனுப்புறாரு. அடுத்து யாரும் வந்தா கையோட போனை கொடுத்து அனுப்பி விட்டுறாரு, அமைதியா இருப்பா அப்படின்னு. அவன் வாங்கிடுறான். சரி வாங்கிட்டு ஐபோன் கொடுத்துட்டாரு, வாப்பா இதை வச்சு குர்ஆன் ஹதீஸ்ல படிச்சு தொழுகையை கரெக்டா நல்லா நாட்டிரும் அப்படின்னு இருக்கானா? கிடையாது. 100க்கு 90 எப்படி இருக்கிறார்கள்? ஐபோன் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அவன் எபிசோட் வச்சிருக்கான், வாங்கி கொடு எனக்கு, பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறான். சரி பைக் எவ்வளவு? பைக் ஓட்டுறதுக்கு இருந்தா போதும் தானே, ஒரு 50,000 ரூபாய் வாங்கி கொடுங்க அப்படியே கேட்பான். இதெல்லாம் கிடையாது. புதுசா இந்த மாடல் போட்டிருக்கான் R15 போடுங்க, 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுன்னு கேட்பான். நாமளே என்ன செய்வோம், புள்ள கேட்கிறான் வாங்கி கொடுப்போம். தப்பு கிடையாது, இதை நான் தப்பா சொல்லல, நாட்டு நடப்பு இப்படித்தான் இருக்கிறது. இப்ப வாங்கி கொடுத்துட்டு நாம அதோடு சேர்த்து இன்னொரு கேள்வியும் கேட்கணும். இவ்வளவு தூரம் நான் உனக்கு செஞ்சிருக்கேன், இதை வச்சு நாளைக்கு நீ நரகத்துல போய் வீழக்கூடாது என்று சொன்னால் உன்னுடைய தொழுகையை நீ கரெக்டா பேணி தொழுகுவியா? அதை நீங்க கேளுங்க. லுக்மான் என்கிற நல்லடியார் தன்னுடைய பிள்ளை இடத்துல அதைத்தான் சொன்னார், நீ நல்ல மாடி மாடியா சொத்து சேர்த்து என் பேரை காப்பாத்துப்பா, மௌத்தா போன பின்னாடி என் பேர்ல 4 மண்டபம் கட்டி விடுப்பா, அப்படி சொல்லவில்லை. அவர் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? அக்கிமி ஸலா, நீ தொழுகையை நிலைநாட்டி என்று சொன்னார். இந்த மாதிரி எத்தனை பேர் உங்க பிள்ளைக்கு சொல்லி இருக்கிறீங்க? யோசிங்க. இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் தொழக்கூடியவர்களும் இருப்பீர்கள். தொழக்கூடிய மக்களுடைய எல்லா பிள்ளைகளும் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? கிடையாது. அம்மாமார் அத்தாமார் நல்லா தொழுவோம், பள்ளிவாசல்ல பள்ளிவாசலே கதி என்று தகப்பனார் கிடப்பார். பையன் ஒரு வக்து தொழுகைக்கு பார்க்க முடியல, அவனை எவ்வளவுதான் சவுண்ட் போட்டு கூப்பிட்டாலும் வரமாட்டான். காரணம் என்ன? அவனுக்கு மரணத்தை பற்றிய சிந்தனை இல்லை, மரணத்தை மறந்து அலைந்து கொண்டிருக்கிறான். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், தொழுகல தான தர்மம் பண்ணல, வேற என்னதான் பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டா அவன் சொல்லுவானா, வகுன்னா நகூது மஅல் காயிதீன், வீணானவர்களுடன் சேர்ந்து நானும் வீணாக ஊரை சுற்றி கொண்டிருந்தேன். வகுன்னா நுகதிபு பியௌமித்தீன், நாளை மறுமை நாளை பொய் என்று நினைத்தேன். அவன் சொல்றான், யாரெல்லாம் நம்ம நல்ல வசதி வாய்ப்பா அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அனுபவித்துக் கொண்டு தொழுகைகளை மற்ற இபாதத்துகளை கைவிட்டு விட்டு அலைகிறோமோ, அந்த அனைத்து மக்களும் நினைக்க வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ் இடத்துல போயிட்டு ஏன் தொழுகலன்னு கேட்டா சமையல் செஞ்சேன்னு சொல்ல முடியாது,
அல்லாஹ்விடத்தை ஏன் தொழுகலன்னு கேட்டா பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன்னு சொல்ல இயலாது. எதுக்காக நீ தொழுகையை கைவிட்ட, இதைத்தான் அல்லாஹ் கேட்பான். அப்ப இதை நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? இந்த யோசனை நம்மிடம் இல்லை என்றால் நாம நினைச்சுக்கிற வேண்டியதான் நம்முடைய மரணம் பற்றிய சிந்தனை நமக்கு சரியான அடிப்படையில் அமையவில்லை. இதான் விஷயம். அடுத்து என்ன, நாம உலகத்துல வாழும் பொழுது எத்தனையோ நபர்களுக்கு பல்வேறு விதமான மனித உரிமை மீறல்களை செய்யக்கூடிய காட்சி நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் ஒருத்தன் தெரியாம கூட செஞ்சிருவாங்க. ஒருத்தன் இன்னொருத்தனை ஏமாத்தக்கூடாது, அது இயல்பு. இன்னொருத்தனை பத்தி அவதூறு சொல்லக்கூடாது, இல்லாதத இருக்கிறத கூட்டி குறைச்சு சொல்லக்கூடாதுதான். ஆனா ஒரு நேரத்தில் தெரியாம சொல்லிட்டானுங்களேன், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அது தவறு என்று தெரிந்த உடனேயே, அது குறித்த எச்சரிக்கை இவனுக்கு வந்த உடனேயே அந்த செயலில் இருந்து இவன் மீளக்கூடியவனாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் வாழ்க்கையில் இதை நீங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கையை கொடுத்த உடனே அங்கிருந்து அவர்கள் உடனடியாக அதிலிருந்து மீளக்கூடிய நபர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் வருகிறது, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்தில் நடந்த சம்பவம். ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க. போருக்கு போயிட்டு வரக்கூடிய வேளையில ரசூலுல்லாஹ்வினுடைய அடிமை ஒரு நபர் இருந்தாராம். அந்த அடிமை என்ன செய்யறாருன்னா, ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த வாகனம் அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கிறார். அதுல கால் வைக்கிற மாதிரி ஒட்டகம் குதிரையில வச்சிருப்பாங்கல்ல, அதுகளை கொஞ்சம் சரி பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும் பொழுது தூரத்திலிருந்து வேகமா ஒரு அம்பு வருகிறது. எவன் அம்பு விட்டான்னு தெரியல, நேர இவர் மேல வந்து நெஞ்சில பாஞ்சு அந்த இடத்திலேயே அவர் மரணம் அடையவும் செய்கிறார். அப்பாத்தாயிட்டான். இப்ப என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் இவருக்கு சொல்லுகிறார்கள், இறந்து போனவரை பார்த்து, ஹனி அல்லாஹு ஷஹாதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இறந்து போயிட்டாரே இந்த நபருக்கு வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், இவர் உயிர் தியாகம் செய்து விட்டார் என்று சொல்லி இருக்கிற சஹாபாக்கள் பெருமையா பேசுறாங்க. காரணம் என்னன்னா, அப்படித்தான் தெரியுது. நல்லா தான் நின்றாரு, தற்கொலை பண்ணல. திடீர்னு யாரோ ஒருத்தர் அம்பு விட்டா இறந்து போயிட்டார், போருக்கு வந்திருக்குமோ இறந்துட்டார், அப்ப ஷஹீது தான் சரி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சஹாபாக்கள் இப்படி சொன்னாங்க இல்லையா, சொன்ன உடனே திருப்பி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சொல்றது தப்பு, அவர் ஷஹீத் ஆயிட்டாரு, சொர்க்கத்துக்கு போவார் நீங்க நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. அவர் நாளை மறுமையிலே நரகத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார். யாரை பார்த்து சொல்றாங்க? கண்ணுக்கு முன்னாடி இறந்த ஒரு மனிதர் போருக்கு வந்துதான் இறந்திருக்காரு, அதுவும் கொல்லப்பட்டு தான் இறந்திருக்கிறார், தற்கொலையும் செய்யவில்லை. ஆனால் அவரை பார்த்து சொல்கிறார்கள், இவர் நாளைக்கு மறுமையில நரகத்திற்கு போக இருக்கிறார். அப்ப காரணத்தை பின்னாடி சேர்த்து சொல்றாங்க. ஏன் நரகத்துக்கு போறார் தெரியுமா? கனிமத்துடைய பொருட்கள், போர் முடிஞ்ச எல்லா பொருட்களையும் நான் எடுத்து வச்சிருக்கும் பொழுது அதை முறையா பங்கு வைக்கிறதுக்கு முன்பாகவே இவர் அதிலிருந்து ஒரே ஒரு போர்வை மட்டும் எடுத்துக்கொண்டார். எல்லாம் கவனிங்க, கனிமத்துடைய பொருள் ரசூலுல்லாஹ் எடுத்து சஹாபாக்கள் தான் கொடுக்க போறாங்க, வேற யார்ட்டையும் கிடையாதுங்க. அந்த மக்கள்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கவும் போறாங்க. அப்படி கொடுக்க முந்தி இவர் என்ன செஞ்சுட்டாருன்னு சொன்னா, பெருசா தங்கம் வெள்ளி பெரிய பெரிய பாத்திரம் அதையெல்லாம் இவர் எடுக்கல. ஆஃப்டர் ஒரு சின்ன போர்வை, அந்த போர்வையை கொடுக்க முந்தி இவரா தானே எடுத்துக்கிட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷம்லத்தை இவர் அபகரித்தார் அல்லவா, போர்வை தவறாக எடுத்தார் இல்லையா, லதல்தஹிபு அலைஹினாரன், நாளை மறுமையிலே இந்த போர்வை இவரின் மீது நரக நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. உரிமை இல்லாம உன்னை எடுத்துட்டார், ஹராமான முறையில் அதை எடுத்துட்டாரு. அந்த பொருளாதாரம், அந்த போர்வை நாளைக்கு மறுமையில இவர் மீது போர்வையாக இருக்காதாம், நரக நெருப்பாக கொழுந்து விட்டு எரியும் என்று தூதர் சொல்றாங்க. சொன்ன உடனே இன்னொரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து, இந்த போர்வை இவர் எடுத்த மாதிரி அவர் இன்னொரு பொருள் எடுத்திருந்தார், அதை கொண்டு வந்து கொடுக்கிறார். அது என்ன பொருள் தெரியுமா? கேட்டா நம்மளே வந்து சிரிப்போம். அவர் கொண்டு வந்த பொருள் என்னன்னு சொன்னா, இவர் அளவுக்கு போர்வையா இருந்தாலும் சரிங்கலாம், அவர் கொண்டு வந்தது நம்ம எதை ஒரு பொருளாவே மதிக்க மாட்டோம் அப்படிப்பட்ட சின்ன செருப்பினுடைய ஒரு வார் தான். செருப்பு கூட கிடையாது, செருப்பா இருந்தா கூட சரி ஏதோ போட்டு போயிடலாம். செருப்போட வார் இருக்குல்லங்க சின்னதாட்டு, அந்த சின்ன வார கீழே கிடந்துருச்சுன்னு சொல்லி கனிமத்து பொருள்ல ரசூலுல்லாஹ் கொடுக்க முந்தைய அவர் எடுத்துட்டார். ரசூலுல்லாஹ் போர்வையை பத்தி சொன்ன உடனே பயந்து போய் அந்த செருப்பு வார கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே,
நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நானும் இதை எடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க என்று கொண்டு வந்து கொடுத்த உடனே ரசூல்லா சொல்றாங்க, இவர் இந்த செருப்போரை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, கொடுக்கலன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஷிராக்கும் மின்னார் அவ் ஷிராக்கானி மின்னார். இவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில இது இவருடைய காலில் கிடக்கக்கூடிய நரக நெருப்பாலான வாராக மாறி இருக்கும். சின்ன பொருள், இந்த பொருள்னால நாளைக்கு மறுமையில நமக்கு வந்து நரக தண்டனை கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால், சொன்ன உடனே சஹாபாக்கள் எப்படி இருக்காங்க? அந்த மரணத்தினுடைய பயம், மறுமையில நமக்கு நரகம் கிடைத்து விடக் கூடாது என்கிற அச்சம், அதனுடைய வெளிப்பாடு அவர்கள் தவறாக எடுத்து வைத்திருந்த அந்த பொருளாதாரத்தை உடனடியாக கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலும் பெரும்பாலும் நிகழ்ந்திருக்கிறது. என்னது? மார்க்கத்தை சரியாக அறிவதற்கு முன்னதாக கிட்டத்தட்ட ஒரு 40-50 வயது கடந்த ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 90% திருமணங்கள் வரதட்சணையின் அடிப்படையில் தான் முடிந்திருக்கிறது. இதை நம்ம மறுக்க முடியாது. 10% பேர் தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரதட்சணை எல்லாம் முடிச்சிருப்பாங்க. பாக்கி 90% பேருடைய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? காசு பணமாகவோ அல்லது சீர்சீராட்டுகளாகவோ இல்ல வேறு வகையிலோ ஏதாவது ஒரு பொருளாதாரங்களை வரதட்சணையாக வாங்கிதான் முடிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது. இப்ப நாம உண்மையிலே மரணத்தை பற்றி பயப்படக்கூடியவர்களாக இருந்தால், அந்த சஹாபி எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே செருப்பு வரதானங்க, இதை போயா கொடுப்பான் மனுஷன் என்று பார்க்காமல் உடனடியாக கொண்டு வந்து பயந்து கொண்டு கொடுத்து அதிலிருந்து விலகி கொண்டாரோ, அது போல நாமும் நினைக்கிறோம். இந்த தௌஹீதை தெரிவதற்கு முன்னால், இந்த ஹதீஸ்களை கேட்பதற்கு முன்னால் எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு குறைவாகவோ நிறைவாகவோ வரதட்சணை வாங்கியிருப்பீர்கள். வாங்கி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நினைக்கணும், நான் வரதட்சணை என் பிள்ளைக்கு வாங்கினேன், இந்த வரதட்சணையை இன்னைக்கே நான் திருப்பி கொடுத்துறேன், அல்லது கொடுக்கறதுக்கு நான் முடிவெடுத்து குறுகிய காலத்தை தவணையாக சொல்லி அதற்குள்ள நான் கொடுத்து முடிச்சிடுறேன். ஏன் தெரியுமா? அப்படி வாங்கிய வரதட்சணையை நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே எப்படி அந்த சஹாபிக்கு போர்வை நெருப்பாலான மிகப்பெரிய ஒரு பொருளாக மேலே கிடக்கும் என்று சொன்னார்களோ, இவர் இந்த வாரை கொண்டு வந்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் இது நரக நெருப்பாக கொதிக்கும் என்று அச்சமூட்டினார்களோ, அது போல எந்த கட்டில் பீரோ மெத்த வேற ஜாமா காசு பணம் எதையெல்லாம் வரதட்சணையா வாங்கி இருக்கிறோமோ அது அனைத்துமே நாளைக்கு மறுமையில நமக்கு நரகத்தினுடைய நெருப்பாக கொழுந்து விட்டு எரிந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது வேறு யாராவது சில ஆண்கள் உங்களுடைய மனைவிமார்கள் இடத்துல வாங்கி இருந்தாலும் சரி, எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும், அந்த பொருளாதாரம் நமக்கு ஹலால் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடியது வஆத்துன் நிஸாஅ ஸதகாத்துஹின்ன நிஹ்லா, ஆண்களே நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது பெண்களுக்கு அவர்களுடைய மகர்களை கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்றான். ஏதோ வேண்டாம் அவருப்பா கொடுங்கன்னு கூட சொல்லலங்க. எப்படி சொல்லல? பெண்களுக்கு அவர்களுடைய மகரை கொடுங்க, நீங்க விருப்பப்பட்டா கொடுங்க, விருப்பப்பட்டா விட்டுருங்க, தேவைப்பட்டா கொடுங்க, இஷ்டப்பட்டா விட்டுருங்க, அப்படி சொல்லல. நெஹ்லத்தன் கட்டாயமா கொடுத்துதான் ஆகணும் நல்லா சொல்றான். அப்படி கட்டாயமா கொடுக்க வேண்டியதற்கு பதிலாக நம்முடைய சமுதாயம் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது? அப்படியே ரிவர்ஸ்ல தலைகீழா போயிட்டு இருந்தாங்க. கட்டாயமா கொடுப்பான்னு சொன்னா கட்டாயமா வாங்கிட்டு இருக்கிறான். முன்னாடி எல்லாம் பார்த்திருக்கோம், சின்ன வயசுல இந்த பொண்ணு மாப்பிள்ள பேசுவாங்கல்லங்க, கூட கூட்டு போவாங்க, போய் இப்படி உட்கார்ந்துருப்போம், என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போமே அப்படின்னு. எந்த வீட்டுலயுமே எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் கிடையாது, இப்போ இப்படி பொண்ணு மாப்பிள்ள பேசுறோம், திருமணத்தை இந்த ஜூன் மாசத்துல வச்சுக்குவோம், சரி மகர் எவ்வளவுமா கொடுக்குறாரு மாப்பிள்ள அப்படின்னு கேட்டு ஒரு தடவை கூட நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்ததே கிடையாது. மாறா என்ன கேட்பாங்க தெரியுமா? பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க? இது கேட்காம இருந்து பார்த்ததே கிடையாது. இதான் கேட்போம். எதை கேட்கணுமோ அதை விட்டுட்டு எது கேட்க கூடாத கேட்கிறோம். பாத்தீங்களா எப்படி ஷைத்தான் உங்களை கொண்டு போயிட்டான்? அதான் ஷைத்தானுடைய ஒரு அணுகுமுறை என்ன தெரியுமா? ஒரு சுன்னத்து வெளியே போயிடுச்சுன்னு வைங்களேன், பிதஅத் உள்ள வந்துடும். ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னத்து என்னவோ அது வெளியே போயிடுச்சுன்னு வச்சுங்க, பிதஅத்தான விஷயத்தை உள்ள கொண்டு வந்து சேர்த்து விட்டுருவான். ரசூலுல்லாஹ்வினுடைய வழிமுறை எவ்வளவோ ஆயிரம் இருக்கும், அதெல்லாம் விட்டுருவான். எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் விட்டுருவாங்க. வருஷத்துல ஒரு நாள் மௌலித் ஓதுனா போதும்பா, உன்னை மிஞ்சிறக்கு ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதுக்கு உன்னை மிஞ்ச உலகத்துல ஆள் கிடையாதுன்னு சொல்லி ஒரு யோசனை சைத்தான் போட்டுருவான்.
அதே மாதிரிதான் பெண் வீடு மாப்பிள்ளை வீடு பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ஒரு இடத்தில் கூட மகரி எவ்வளவு கொடுப்பீங்க பெரியவங்களும் கேட்க மாட்டாங்க, மாப்பிள்ளையும் கேட்க மாட்டாரு, வீட்டம்மாவும் யாருமே கேட்க மாட்டாங்க. கேட்கிற ஒரே கேள்வி எத்தனை பவுன் போடுவ, எவ்வளவு சீர் கொடுப்பா, மூத்த பிள்ளைக்கு எவ்வளவு போட்டீங்க, இளைய பிள்ளைக்கு எவ்வளவு போடுவீங்க, ஈக்குவலா போடுவீங்களா வேறையா போடுவீங்களா, மாப்பிள்ளை படிச்சிருக்காரு வெளிநாட்டுல இருக்காரு, உங்களுக்கு பொண்ணை கட்டிக்கணும்னா விசா எடுத்து கொடுங்க, அங்க போய் குடும்பத்தோட வைக்கணும்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் கையில கொடுங்க. இதுதான் பேச்சாக இருக்கிறது, ஒரு பேச்சாக இதுதான் பேசினார்கள். அந்த மக்கள் எல்லாம் என்ன நினைக்கணும், நாம தெரிஞ்சோ தெரியாமல அப்படி பண்ணிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த விஷயம் நம்முடைய உள்ளத்தில் உறுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த சஹாபாக்கள் எப்படி மரணத்தை உடனடியாக பயந்து கொண்டு வந்து அந்த பொருளாதாரத்தை கொடுத்தார்களோ, அதுபோல ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனதிலே அவர்கள் நியத்து வைக்க வேண்டும், நான் வரதட்சணையாக பொருளோ பணமோ வாங்கி இருக்கிறேன், அதை உடனடியாக நான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல நாளைக்கு மறுமையில அது நரக நெருப்பாக என் மீது வந்து எரிந்து விடக் கூடாது என்கிற பயம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான் சரியாக மரணத்தை நம்ம வந்து மறக்காமல் நம்முடைய ஞாபகத்திலே வைத்திருக்கிறோம் என்று பொருள். ஷைத்தான் நம்மை பல வகைகளிலே திசை திருப்ப பார்ப்பான். ஆனால் அதிலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என்று சொன்னால், நாளை மறுமையில நம்முடைய நிலை என்ன, மரணித்து விட்டேன் என்று சொன்னால் நாளைக்கு என்ன யாரு காப்பாற்றுவா என்கிற பயம் நமக்கு இருக்கணும். சஹாபாக்கள் மத்தியில் அதை நீங்க பார்க்கலாம். ஒரு முறை என்ன நடக்குதுன்னா, ஒரு சஹாபி அவரு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அப்படியே கோழி குஞ்சு மாதிரி சுருங்கி போயிட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த சஹாபியை போய் நலம் விசாரிக்கிறதுக்கு போறாங்க. போயிட்டு அவரை போய் பார்த்தா அப்படியே ரொம்ப பரிதாபமா இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஏம்பா நீ இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களே, நீங்க அல்லாஹ் இடத்துல ஏதாவது துவா செஞ்சீங்களா, இல்ல எதையாவது எனக்கு கொடுத்துறியா அல்லான்னு கேட்டீங்களா, இப்படி ரொம்ப கடுமையால இருக்குது. அதாவது காய்ச்சல் வந்து சாதாரணமா இருக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப மோசமா அவர் வந்து உடல்நிலை இருக்கிறது. அப்ப அதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏதாவது கேட்டீங்களா நீங்க அல்லாஹ் இடத்துல? இப்போ அவர் சொல்றாரு, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரை நான் கேட்டேன். என்ன கேட்டார் தெரியுமா, எப்படி கேட்க கூடாது கேட்டிருக்காரு பாருங்க. நாளைக்கு மறுமையில யா அல்லாஹ் என்னை நீ ஏதாவது தண்டனைக்கு உட்படுத்துவதாக இருந்தால் இந்த உலகத்திலே எனக்கு கொடுத்துரு, ஃபஅஜ்ஜில்ஹு, நான் உயிரோடு வாழும் போது அந்த தண்டனை கொடுத்துறியா அல்லாஹ் நான் கேட்டேன். அதான் ரசூலுல்லாஹ் இப்படி நடக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், என்ன இது இப்படி கேட்டீங்களே, மறுமையில வாங்குற அந்த கொடுக்கிற தண்டனையை உலகத்துல கேட்கறீங்க, அது உங்களால தாங்க முடியுமா? தாங்கவே முடியாது. இவர் ஏதோ உயிரோடவாவது இருக்கார் இந்த சஹாபி, அங்கு கொடுக்கிற அந்த தண்டனையில அல்லாஹ் முழுசா கொடுத்திருந்தான்னு வைங்க, ஒரு உயிரோட இருக்கிறது சந்தேகம் தான், அந்த அளவுக்கு மோசமா போயிருக்கும். இப்படி எல்லாம் கேட்காதீங்கப்பா யாரும் போயிட்டு, அங்க மறுமையில கொடுக்கிற தண்டனை இங்க கொடுன்னு கேட்டா கொடுத்தானா என்ன ஆவீங்க நீங்க, இப்படி கேட்காதீங்க. மாறாக நீங்கள் எப்படி கேட்க வேண்டும் தெரியுமா, ரசூலுல்லாஹ் அழகா கற்றுக் கொடுக்கிறாங்க, ரப்பனா இறைவா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நீ நன்மை கொடு, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, நாளைக்கு மறுமையிலும் எங்களுக்கு நீ நன்மை கொடு, வகைனா அதாபன்னார், நரகத்தினுடைய தண்டனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றி என்று நீங்க போய் கேளுங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது எல்லாரும் நம்ம கேட்கிறோமா? அந்த சஹாபி நரகத்துல கொடுக்கிறது எனக்கு இப்பயே கொடுன்னு கேட்டாரே, அவர் கேட்ட தப்பு தான். ஆனா ஏன் கேட்டார் தெரியுமா, நாளைக்கு மறுமையில போய் நரகத்துல மாட்டிக்க கூடாதுன்னு மரணத்தை பற்றி பயந்த காரணத்தினாலதான் கேட்டார். மரணத்தினுடைய அந்த சிந்தனை இருந்தனாலதான் அவரால் கேட்க முடிஞ்சிச்சு. நாம எவ்வளவு விஷயத்தை அல்லாஹ்விடத்துல கேட்போம். தொழுது முடிச்சுட்டு பெண்கள் கேட்கலாம், என் வீட்டுக்காரு அங்க போயிருக்காரு, சவுதிக்கு துபாய்க்கு போயிட்டாரு, எப்படியாவது கண்டிப்பா எங்க சொந்தக்காரங்களை விட எல்லாத்தையும் விட இவர் தான் பெரிய பணக்காரரா வரணும் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கலாம். ஒரு வீடு கட்டியாச்சு பத்தல, இன்னும் 2 வீடு கட்டணும் என்று நம்ம கேட்கலாம். அல்லது போயிருக்கக்கூடிய ஒரு ஆண் அங்க இருந்து அவரு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யலாம். எப்படி செய்யலாம், யா அல்லாஹ் எனக்கு எப்படியாவது கொஞ்சம் கூடுதலான சம்பளத்துக்கு ஒரு வேலையை கொடுத்துறியா அல்லாஹ், சம்பளம் கட்ட மாட்டேங்குது என்று கேட்கலாம். இது தப்பு கிடையாது, இது கேட்காதீங்க நான் சொல்லல, தாராளமா கேளுங்க. ஆனா நம்ம என்ன கேட்கணும், ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்திலே நன்மை வேணும், வீடு பணம் வேணும், காசு வேணும், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேணும், வேணும் தான். வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, நாளை மறுமையிலும் நன்மை வேணும் ரசூலுல்லாஹ் கேட்க சொல்லி இருக்கிறாங்களே. எத்தனை பேர் கேட்டிருக்கோம் சொல்லுங்க? உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் வேணும் கேட்கறீங்க இல்லைங்க,
நாளைக்கு மறுமையிலே என் புள்ள நல்லா இருக்கணும் எத்தனை பெற்றோர்கள் கேட்டிருக்கிறீர்கள்? மனசாட்சிக்கு பயந்து யோசிச்சு பாருங்க. 90% கேட்கவே மாட்டோம். அதை பத்தி யோசிச்சாதானே? யோசிக்கவே மாட்டோம். பையன் தொலைப்ப மாட்டான், தொழுக போடா, போமா நான் போக மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன், கேட்க மாட்டான். சாப்பிடுன்னு சொல்றான் பையனை, சாப்பிட மாட்டான். நீ சாப்பிடுப்பா, போமா நான் சாப்பிட மாட்டேன், விட்டுருவோமா நம்ம? எவ்வளவு இழுத்து பிடிச்சு வாப்பான உட்கார வச்சு அவனை சாப்பிட வச்சுட்டு தான் மறுவேலை. அதே மாதிரி நம்முடைய பிள்ளையினுடைய மறுமையை பற்றி நம்ம யோசிக்க வேண்டும். அவனுடைய மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் அவன் என்ன ஆவான் என்ற பயம் ஒவ்வொரு தாயினுடைய உள்ளத்தில் அதிகமா இருக்கணும். தகப்பனை விட தாய்க்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? அதாவது இயற்கையா நீங்க ஒன்ன விளங்கிக்கணும். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு சம்பாரிச்சு போடணும், அதுக்கு செலவழிக்கணும், எல்லா விஷயங்களும் பார்க்கணும். இது தகப்பனாருக்கு சிரமம் தான், அவருக்கு ஒரு கஷ்டம் தானே, கூடுதலா அவருக்கு சுமை தான். மார்க்கம் கொடுத்த கடமை வேற, அவர் செஞ்சுதான் ஆகணும். ஆனா தகப்பனுக்காவது சம்பாத்தியம் பார்த்து கொடுக்கிற கடமையோட நீங்கிடுச்சு. தாய் எப்படி அந்த குழந்தையை அவங்க பொறுப்பாளரா பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு தாய்மார்களும் உங்களுடைய பிள்ளைகளை உயிரை பணயம் வைத்து பெற்றெடுத்திருக்கிறீர்கள். அதான் உண்மை. அதான் சொல்லுவாங்களா இல்லையா? பிரசவம் சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, அதுக்கு சும்மா ஒரு பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க. பிரசவம்னா அதுக்கு ஏன் பிரசவம் பேர் வச்சான் தெரியுமா? பதில் சொல்றான், குழந்தை பிறக்கும் பொழுது சில நேரங்களில் தாய் சவமா கூட ஆயிரலாம், இறந்து போயிடலாம், அதனால பிரசவம் பேர் வச்சுதான் சொல்லுவான். அது உண்மையும் கூட தான். நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது சில இடங்கள்ல தவறுதலாக அல்லாஹ்வுடைய நாட்டப்படி குழந்தை பிறந்து விட்டது, ஆனால் அந்த பிறந்த குழந்தையை பார்ப்பதற்கு தாய் உயிரோடு இல்லை பார்க்கிறோம். அப்போ குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன மனசுல நினைச்சு பெற்றெடுக்கிறாங்கன்னா, நான் உயிரோடு இருப்பனா இல்லையா தெரியாது, குழந்தை பிறந்துரும், குழந்தை பிறந்த பிறகு அதை பார்ப்பதற்கு நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா, இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், அப்படி இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி என் பிள்ளையை நான் பெற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு உயிரை பணயம் வச்சு பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை, இந்த குழந்தை நாளைக்கு மறுமையில நரகத்துக்கு போனானா இதை விட ஒரு நஷ்டம் ஒரு பெண்ணுக்கு வேற என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இதுக்கா பெற்றெடுத்தோம்? பெற்றெடுத்து நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கா பெற்றெடுத்தோம்? அதெல்லாம் யோசிக்கணும். ஆண்களுக்கு இந்த சிரமம் இல்லை, இந்த வலி வேதனை இல்லை, ஆனா பெண்களுக்கு இருக்கிறது. அப்போ இதை நம்ம யோசித்து பார்த்து ஒவ்வொரு பெண் மக்களும் யோசிக்க வேண்டும். நாளை மறுமையிலே நாம் வெற்றிக்குரியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் மரணத்தை பற்றிய சிந்தனை எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். எப்படி சஹாபாக்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொன்ன உடனே உடனடியாக அந்த சிந்தனை வந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட பொருட்களை திருப்பி ஒப்படைத்தார்களோ, அல்லது அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த உபதேசத்தை கேட்டு திருந்தி வாழ்ந்தார்களோ, அது போல நல்ல மக்களாக நாம் வாழ வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது ஒரு முறை ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, பள்ளிவாசல்ல மஸ்ஜிது நபவியில சுபுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தொழுகிட்டு திரும்புறாங்க ரசூலுல்லாஹ். அப்படி திரும்பும் பொழுது சஹாபாக்களுடைய முகத்தை எல்லாம் பார்த்தா பயங்கரமான சந்தோஷம், அப்படியே மகிழ்ச்சியோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, பஹ்ரைன்ல இருந்து ஜிஸியா வரியெல்லாம் வசூலித்து விட்டு அபூ உபைதா வந்துட்டாருங்கிற செய்தி உங்களுக்கு கிடைச்சிருச்சு போல, அபூ உபைதா அங்க இருந்து எல்லா வரி காசு எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு, இதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துருவாரு. கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் கண்டிப்பா நமக்கு தான் கொடுப்பாங்கன்ற செய்தி சஹாபாக்களுக்கு வந்துருச்சு. காசு வரப்போதுல சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கேட்கிறாங்க, அவர் வர்றாருன்ற செய்தி கேள்விப்பட்டு சந்தோஷமா இருக்கீங்க போல? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், ஆமா அவர் வந்துட்டாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நமக்கு ஏதாவது நீங்க கொடுப்பீங்கன்னு தான் இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்துல இருக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரை பார்த்து சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற அந்த அரபுகள் இருக்காங்க இல்ல, இவங்களை பார்த்து சொல்லல. இன்றைக்கு இருக்கிற ஆடம்பர அரபுகள், அதாவது பிள்ளைக்கு 2 காரு, அப்பா தகப்பனாருக்கு ஒரு காரு, அம்மாவுக்கு ஒரு காரு, வீட்டுக்கு 4 காரு, தேவைப்பட்டா இன்னும் ஒரு 4 காரு, இப்படி பல ஆடம்பரங்கள்ல மூழ்கி திளைக்கக்கூடிய அரபுகளை பார்த்து சொல்லவில்லை. அபூ உபைதா கொண்டு வர்ற அந்த பொருளாதாரம் எனக்கு வந்தா நல்லா இருக்குமேனு தொழுகையில வரிசையில வந்து முந்தி கொண்டு நின்ற சஹாபாக்கள். பணக்காரங்க இப்படி வந்து நிப்பாங்களா? ஜக்காத் வாங்குறதுக்கு பணக்காரங்களாங்க வருவாங்க? ரொம்ப ஏழைதான் வந்து நிப்பான். அப்படிப்பட்ட ஏழைகளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும்,
உங்களுக்கு வருங்காலத்துல ஏழ்மை வரும் என்று நான் பயப்படவில்லை. இப்ப கஷ்டப்படுறீங்க. அன்றைய அரபுகளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னைக்கு அரபுகளாகிய நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், ஆனா வருங்காலத்துல இதே மாதிரி உங்களுக்கு சிரமம் வரும், நான் பயப்படல. ஒரே ஒரு விஷயத்தை நான் பயப்படுறேன். அது என்ன தெரியுமா? அன் துபுசத் அலைக்கும் துன்யா கமா புசிதத் அலா மன் கான கபலக்கும். உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த உலகம் அப்படியே கவர்ச்சியாக காட்டப்பட்டது. உலகத்தை பார்த்தபடியே விழுந்தான். அதே மாதிரி நீங்கள் விழுந்துருவீங்களோ என்று நான் பயப்படுகிறேன். அப்படி விழுந்து அதற்கு பிறகு பத்தனாபசுஹா கமாத்தனாபசுஹா, உங்களுடைய முன்னோர்கள் எப்படி மறுமையை விட்டுட்டு மரணத்தை அந்த சிந்தனையை மறந்துட்டு உலகத்துல போய் போட்டி போட்டார்களோ அது போல நீங்களும் போட்டு போடுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன். இப்ப துல்கியக்கும் கமா அல்கத்துக்கும், அப்படி போட்டி போட்டு கடைசியில அவர்கள் அழிந்து நாசமா போனார்களே, அது போல நீங்கள் இந்த பணம் பணம் என்று சொல்லி மரணத்தை மறந்து அழிந்து விடுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு அது நடக்குது, நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கல்ஃபுக்கு போயிருக்கக்கூடிய ஆண்களுக்கும் தெரியும், அல்லது ஆண்கள் பெண்கள் அங்க விசிட் எடுத்திருந்தாங்கன்னா நீங்களும் பார்த்திருப்பீங்க. அங்க எவ்வளவு அனாச்சாரம், எவ்வளவு ஆடம்பரம், தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, சக்காத் இல்ல, பேருக்கு முஸ்லீமாக இருந்து கொண்டு மது பழக்கத்திலிருந்து போதை பழக்கத்திலிருந்து கார் ஓட்டிட்டு போறாங்க. அரபி காருக்குள்ள பார்த்தா பாட்டு சத்தம் வெளியில வர கேக்குது. இருக்கானா இல்ல இன்னைக்கு அரபி? நம்மள மாதிரி இந்தியாவில பிறந்தவன் அவன், ரசூலுல்லாஹ் ஆட்சி செஞ்ச அந்த பிரதேசத்துல பிறந்தவன், ரசூலுல்லாஹ்வுடைய மொழியை பேசக்கூடியவன். நம்ம இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம், அவன் கடைபிடிக்கல. நம்ம யாரும் தௌஹீத் மக்கள் காருக்குள்ள பாட்டு போட்டு போக மாட்டோம். அவன் போறான். ஏன்? அவனுக்கு அந்த மரணத்தினுடைய சிந்தனை இல்லை, மறந்து விட்டான். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மாதிரி அழிஞ்சு நாசமா போயிருவீங்க, பயமா இருக்குப்பான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஏழ்மையான மக்களை பார்த்து சொன்னார்கள். இன்னைக்கு அது நடக்குது, அழிந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். சவுதியில் இருக்கக்கூடிய பல சட்டங்கள் இன்றைக்கு திருந்துகிறது என்றால் காரணம் என்ன? அந்த உலகத்தினுடைய ஆசை பார்த்து அவர்கள் செல்ல துவங்கி விட்டார்கள். நாமும் அப்படி செல்ல துவங்குகிறோம் என்ற பயம் எனக்கு இருக்கிறது. உலகத்துல வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள் அனைவருமே நாம மரணத்தை பற்றி ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய காசு பணம் மறுமையில காப்பாத்தாது. முறையா சக்காத்து கொடுக்கணும், தர்மம் கொடுங்கன்னா தர்மம் கொடுக்கணும், தொழுகை நிலை நாட்டுங்கன்னா தொழுகை நிலை நாட்டணும். வரதட்சணையா தெரியாதனமா எதையாவது வாங்கி தொலைச்சிருந்தோம் சொன்னா அதை முதல் வேலையாக நம்ம கொடுத்து முடித்து விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தில் அதை கொண்டு வந்து நம் மீது சுமத்தி விடுவான் என்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான், தொழுகையில் அசட்டையாக இல்லாமல் முறையாக அதை கடைபிடித்து நடந்தால் மட்டும்தான் நாம் மரணத்தை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்கிறது என்பதை நமக்கு நாமே தெரிந்து கொள்ள இயலும். எனவே சஹாபாக்கள் எப்படி அந்த மரணத்தை மறக்காமல் இருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செயல்பட்டார்களோ, நல்லடியார்கள் எப்படி செயல்பட்டார்களோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மரணம் வரை எப்பொழுது வேண்டுமானால் நம்ம வஃபாத் ஆகலாம் என்கிற பயத்தோடு தொழுகை முறையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய தர்மத்தை முறையாக செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வும் ரசூலுக்கும் சரியான முறையில் கட்டுப்பட்டு வாழ்ந்து அவர்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் செயல்படுத்தி வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.